வாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது வெறுமையாய் திரும்பாதபடி நினைத்த காரியமாய் வாய்க்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை மன சோர்வினால ஆண்டவரே காத்திருந்து பொறுத்திருந்து இளைப்படைந்தவர்களாய், ஒருவேளை மனிதர்களினாலே ஏமாற்றப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். வாக்கு கொடுத்தவர்கள் மாறி இருக்கலாம். ஆனாலும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல, நீர் கர்த்தாவே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால ஏற்ற காலத்துல அதேதன் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் உம்முடைய வசனங்களினால, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உம்முடைய வசனம் ஒளிந்து போகாது என்று சொன்ன தேவனே, அந்த வசனத்தினாலே ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. இந்த காலவெளியில நம்முடைய இறை செய்தியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம், பக்கம் 870, பழைய ஏற்பாட்டுல 4ஆம் வசனத்தை ஒருவர் தெளிவாக வாசிக்கலாம். பக்கம் 870, ஏசாயா 64, 4ஆம் வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. இந்த வேதத்துல இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லுகிறார், தேவனே, உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. ஆண்டவர் தாம் நேசிக்கிற ஜனங்கள், தாம் தெரிந்து கொண்ட ஜனத்திற்காக ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எந்த மனிதனும் கேள்விப்பட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறது மாத்திரமல்ல, தம்மை நேசிக்கிற, தம்மை பின்தொடர்ந்து வருகிற, நம்புகிற இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில இறைவன் இல்லை என்று ஒரு சாரார் சொன்னாலும் கூட, ஆண்டவரை நம்புகிற ஜனங்களுக்கு, விசுவாசிக்கிற, பற்றி கொள்ளுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்களை இந்த உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதில்லை, உணர்ந்ததும் இல்லை, செவியால் அறிந்ததும் இல்லை. ஆண்டவர் அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கோழி வீட்டில அடை காக்கும் போது எத்தனை நாள் கழிச்சு முட்டை பொரிக்குது? கோழி குஞ்சு 21 நாள். வீட்டுல கோழிகள் இருக்கா? எல்லாம் மிஷின்ல இருந்து வர முட்டை தானா? ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் இருக்கிறது. குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசம், ரைட்? உடனே என்ன செய்யாது, பிறக்காது. அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு எவ்வளவு மாதங்கள் ஆகுது? தெளிவா தான் இருக்கிறீங்க. 1 வருஷம் ஆகுது. மாசம் மாசம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போட்டா என்ன ஆகும்? ஒன்னும் படிப்பு சரியாக ஏறாது. எல்லாவற்றுக்கும் காலங்கள் இருக்கிறது. ஆகவே இயற்கையில ஆண்டவர், இந்த இயற்கையில பறவைகளாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, கால அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வெளிப்பாடுக்கும், ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆதியில எல்லாவற்றையும் படைத்து விட்டு
மனிதனுக்கு வேண்டிய வாழுகிற பூமி, தண்ணீர், காற்று, ஊரும் பிராணிகள், தண்ணீரில வாழும் ஜந்துக்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டுதான் கடைசியில 6வது நாளில தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உருவாக்குகிறார். அப்ப இறைவனுடைய சாயல்ல யார் இருக்கப்படுகிறது? மனிதன் உருவாக்கப்பட்டான். எல்லாவற்றையும் ஆண்டவர் தேவையான காரியத்தை செய்துவிட்டு தான் என்ன செய்யப்படுகிறது? மனிதனை உருவாக்கி தம்முடைய சாயலில அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். பொண்ணு மாப்பிள்ளை எப்ப அழைச்சிட்டு வராங்க? அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டா பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மண்டபத்துல எல்லா காரியங்களையும், அலங்காரங்கள், எல்லா இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் வைத்து விட்டு தேவையான காரியங்கள், இசை கச்சேரி அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா அலங்காரங்களையும் அங்கே பண்ணிவிட்டு பின்புதான் மணவாளன் மணவாட்டியை அழைத்து வருகிறார்கள். அப்போ உலக பிரகாரமான இருக்கிற நாமே எல்லா ஆயத்தங்களையும் செய்கிறோம். அங்க என்ன இருக்குதுங்கிறது முழுமையான வெளிப்பாடு வருகிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மணவாளன் மணவாட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறது, ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் ஆதி மனிதனாகிய ஆதாமை படைத்து விட்டு எத்தனை நாட்கள் அவன் தனிமையாக எந்த வயதில படைக்கப்பட்டான், எவ்வளவு கால அளவு அவன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான், பேசினான், உறவாடினான், அந்த ஏதேன் தோட்டத்துல தனிமையாக இருந்தான் என்பது நமக்கு என்ன செய்யப்படவில்லை? வேதத்துல சொல்லப்படவில்லை. அவன் இருக்கிறான், வாழுகிறான். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு காலகட்டத்துல குறித்த வேளையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு தெரியாமலே ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி, அந்த அயர்ந்த நித்திரை என்கிற அந்த வார்த்தையில இருந்துதான் பின்பதாக மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகத்தான். அதுக்கு முன்னாடி சும்மாதான் என்ன வேதனையோட தான் அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றது. அப்போ அவனுக்கே தெரியாது. அவனுக்கு நித்திரை வர பண்ணி அவனுடைய விலா எலும்புல ஒன்றை எடுத்து மனுஷியாக உருவாக்கி, அதுவும் அவனுக்கு தெரியாது. ஒரு நல்ல நாளில என்ன செய்யப்படுகிறது? ஏவாளை அழைத்து வந்து, பெண்ணை அழைத்து வந்து அவனுக்கு துணையாக கொடுக்கிறார். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் முன்பதாக அவனுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆதாமுக்கு ஆண்டவர் சர்ப்ரைஸ் கொடுக்கிறார். இந்த ஆயத்தம் உனக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டு இருக்கிறது, பூமியை ஆயத்தப்படுத்த இருக்கிறேன். விளைச்சல்கள் உண்டு, பகலிலே சூரியன் உண்டு, இரவிலே நட்சத்திரங்கள், சந்திரன் உண்டு. இவைகளெல்லாம், இந்த ஆயத்தங்கள் எல்லாம் யாருக்கு தெரியாது? ஆதாமுக்கு தெரியாது. தனக்கு துணை ஏற்பட போகிறது என்பது அவன் அறியான், அவனுக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காத்திருக்கிற அவனுக்கு நேர்த்தியான துணையை கொண்டு வந்து விடுகிறார். அவளை ஏவாள் என்று சொல்லி அவன் அழைக்கிறதை பார்க்கிறார். ஆகவே ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்த பண்ணினவைகளை, ஆபிரகாம் என்கிறதான பக்தர் ஆண்டவர் அழைக்கும் போது அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுடைய துணைவியார் சாராள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னை வானத்து நட்சத்திரங்களாய். வானத்து நட்சத்திரங்கள் என்ன முடியுமா? முடியாது. கடல்ல இருக்கிற கடற்கரையில இருக்கிற மணலை எண்ண முடியுமா? முடியாது, அளக்கவே முடியாது. எங்க என்ன? அப்போ அந்த விதமாக உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் போதே அவனுக்கு புத்திர சுவிகாரம் குழந்தையே கிடையாது, 0. ஒன்றல்ல இரண்டல்ல, குழந்தை இல்லாமல் ஏறத்தாழ 25 ஆண்டுகள் காத்திருக்கிறான்.
1-2 மாதங்களிலே வருஷங்களிலே சோர்ந்து போகிற ஜனங்களும் உண்டு. எத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் ஆண்டவர் வெளியே அழைத்து வந்து வானத்து நட்சத்திரத்தை பார், நீ என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததி என்ன கூடும், கடற்கரை மணலை நீ என்ன கூடுமானால் உன் சந்ததியை நீ எண்ணலாம், எங்கே எண்ணுவது, அவ்வளவு திரளான ஜனக்கூட்டத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சொல்லும் போது வெறுமையாயிருக்கிறான். இவன் சாராள் முகத்தை பார்க்கிறான், சாராள் ஆபிரகாமுடைய முகத்தை பார்க்க வேண்டியதுதான். ஆனால் 25 1 அல்ல 2 அல்ல 25 ஆண்டுகள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்தினான் என்று ரோமர்ல பவுல் எழுதுகிறார். ஆகவே காத்திருக்கிற காரியம் இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். காத்திருப்பது வீண் அல்ல. அதுல ஏற்படுகிறதான மன சோர்வுகள், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்துல பாதுகாப்புக்குள்ள விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும், உங்களையும் எங்களையும் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவில்லை. நாம் இப்பொழுது பெற்றிருக்கிற ஆசீர்வாதம், இப்பொழுது பெற்றிருக்கிற சந்தோஷம், சமாதானம், அந்த ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய பழைய காலத்துல ஆரம்பத்துல நாம் இவைகள் எல்லாம் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல கர்த்தருக்குள்ளாய் இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம் என்று எதிர்பார்க்கவில்லை. இது எப்பொழுது கிடைத்தது? விசுவாசிக்க ஆரம்பித்த பின்பதாக, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக இவைகள் எல்லாம் நடக்கிறது. 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்து அதற்கு பின்பதாக அவனுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். அவனுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல கடற்கரை மணலத்துணையாய் வானத்து நட்சத்திரங்களாய் பெறுகிறது. தாவீது என்கிறதான மேய்ப்பன், ஆடுகளுக்கு பின்பதாக சென்றதான வாலிபன், அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தை சமஸ்தானத்தை ஆளும்படியாய் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அவனை அழைத்து அங்கே அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார் தேசத்திற்கு ராஜாவாக. ஆனால் உடனே அவன் அரியணையில ராஜாவாக ஏற முடியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே கீழ்ப்படியாத சவுல் என்கிறதான மனிதன் ராஜா அங்கே இருக்கிறான். ஆகவே இதற்கு இடைப்பட்ட காலத்துல அபிஷேகம் பண்ணப்படுகிறான் தாவீது ராஜாவாக. உடனே போய் அரியணையில ஏறவில்லை. அதற்கு கால தாமதங்கள் ஏற்பட்டது. பல வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டிய அவசியமாயிருந்தது. அப்போ உடனே என்ன செய்யவில்லை? போராடி அந்த இடத்தை பெறுவதற்காக, அல்லது அபிஷேகம் பெண்ண சாமுவேல் தீர்க்கதரிசியை போய் கேட்கவில்லை. என்னை அபிஷேகம் பண்ணினீரே, இன்னும் எனக்கு அரியணை கிடைக்கவில்லையே, ராஜ மேன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி அவரிடம் புகார் அளிக்கவில்லை. இடைப்பட்ட காலத்தில் அவன் பட்ட துன்பங்கள், மரணமா ஜீவனா என்று சொல்லி குகையிலும் வனாந்தரத்திலும் ஒளிந்து கொண்டு இருந்தான். ஆனால் பூர்ண அந்த ஆண்டவருடைய அந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம், இந்த குறித்த நேரம் வந்த போது அவன் ராஜாவாக அரியணையில ஏறினான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே எவ்வளவு பல பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அவர்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற அவர்கள் காத்திருந்தார்கள். ஆகவேதான் ஏசாயாத்திற்கு சொல்கிற, தேவனே உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை. நாம் சிறு பிள்ளைகளாக, வாலிபர்களாய், பெரியவர்களாய், குடும்பஸ்தலாய் இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது, குறிப்பிட்ட காரியத்துக்காக, தேவைக்காக, பிரச்சனைக்காக நாம் ஜெபிக்கும் போது, ஆசீர்வாதத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தீர்க்க முடியாத காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நமக்கு தரலாம். வசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் வாக்குத்தத்தம் கொடுக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அதுக்குரிய காலங்கள்
நிறைவேற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது விசுவாசத்தோடு அவசியமாய் இருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு வைத்திருக்கிற காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள். ஆகவேதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு கீழானவைகள் அல்ல, தரமற்றவைகள் அல்ல, மேலானவைகளையும் ஆசீர்வாதமான காரியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவரை விசுவாசித்தேன், ஆண்டவரை ஆராதித்தேன். நான் இப்பொழுது நடுத்தருவில் இருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து போனேன் சொல்லுகிற சாட்சியை நான் கேட்கவில்லை. நான் இளைஞனானேன், முதிர் வயதும் உள்ளவனானேன். நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் பிள்ளைகள் ஆகாரத்துக்காய் இறந்து திரிகிறதை என் கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை என்று பக்தன் சொல்லுகிறான். நானும் கேட்கவில்லை. விசுவாசிக்க ஆரம்பித்தவர்கள் இடையில ஓட்டத்தை நிறுத்தியிருக்கலாம், விசுவாசத்தை மறுதலித்து அவர்கள் வழி விலகி சென்றிருக்கலாம். அதனால ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடையாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்பினவர்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்களும் வெட்கப்பட்டு போனதில்லை, நானும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏறத்தாழ அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் 52 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு. இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார். காத்திருக்கும் போது ஒன்று கூட தவறவில்லை. எண்ணுகிறதுக்கு வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மேலாக ஆண்டவர் செய்திருக்கிறாரை தவிர அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று கூட நிறைவேறாமல் சிலவைகள் விட்டு போகவில்லை. ஆகவே இந்த வேளையில யோபு என்கிறதான பக்தன், ஆபிரகாம் மாத்திரமல்ல, தாவீதும் காத்திருந்தான், ஆபிரகாம் காத்திருந்தான். யோபு என்கிறதான பக்தன் நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஒரே நாள் இரவிலே எல்லாவற்றையும் இழக்கிறான். மனைவியை தவிர பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். அவனுக்கு இருந்த அந்த நாட்களில் இருந்த சொத்துக்கள், சுகங்கள், மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் அனைத்தும் இறந்து போனது. எல்லாவற்றுக்கும் மேலான உபத்திரம் என்னவென்றால் அவருடைய சரீரத்துல பருக்கள் நிறைந்தவனாய் சுகதேவியாய் இல்லை. அங்கே துன்பப்பட்டான். சரீரத்துல சுகம் இல்லை, பருக்கள் நிறைந்தவனாய் ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டினான். வேதனை. உதவியாய் துணையாய் இருக்க வேண்டிய மனைவி சொல்லுகிறான், இன்னும் உம்முடைய உத்தமத்துல நீர் நிலைத்திருக்கிறீரோ, உறுதியாய் தரித்திருக்கிறீரோ, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அங்கே யோபு சொல்லுகிறான், நன்மையை பெற்ற நாம், ஆண்டவரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, சகித்துக் கொள்ள வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். வேதம் சொல்லு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆகவே அந்த இடைப்பட்ட காலத்துல பிள்ளைகளை இழந்து போனான். இருந்த சொத்துக்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் மரித்து போனது. சரீரத்துல சுகம் இல்லை. உறுதுணையாய் இருக்க வேண்டிய மனைவியும் ஆறுதலான வார்த்தை சொல்லவில்லை. நண்பர்களும் அவனை ஆதரிக்கவில்லை. இவைகள் மத்தியில் அவன் உத்தமத்தில் இருக்கிறான். கடைசியில அவனுடைய வேதத்துல 42ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவரே, நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. அவன் இழந்த காரியத்தை இரட்டத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு குமாரரும் குமாரத்திகளும் பிறந்தார்கள். தேசத்துல அவ்வளவு சௌந்தரியமான பெண்கள் இல்லை என்று வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அவன் இழந்த காரியத்தை 2 தலையாக 2 மடங்காக பெற்றுக்கொண்டான். காத்திருந்தான். இந்த காரியத்தில் எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். மீண்டுமாக நமக்கு பிள்ளைகள் பிறக்கும், பெண் பிள்ளை பிறக்கும், ஆண் பையன்கள் பிறப்பார்கள், மீண்டும் செல்வ சீமானாய் மாறுவேன் என்று சொல்லி கனவிலும் கூட அவன் யோசித்திருக்க முடியாது. பிழைப்பதே கேள்விக்குறியாக இருந்த யோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, தேவனே உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை. உலக தோற்றம் முதல் ஆண்டவரை தவிர நீரே அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது என்ன, நாளைக்கு, இன்றைக்கு, மாலையில, இரவுல, நாளையில ஆண்டவர் நம்மை எப்படி நடத்த போகிறார், என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு நம்மை சந்திக்க போகிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் ப்ளூ பிரிண்டாக நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் ஆவியானவர் அந்த நிச்சயத்தை நம்முடைய இருதயத்திலே கொடுத்திருக்கிறார். நமக்கு நாளைக்கு, இன்று மாலை, அது வருகிற வருஷங்களில, நாட்களில, மாதங்களில நமக்கும் அவரை விசுவாசிக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஒருவேளை இன்னைக்கு கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சவால்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே இந்த காரியத்துல நீ நீதி செய்யும். நாங்கள் உமக்காக ஜெப சிந்தையோடு காத்திருக்கிறோம், விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக, சாபங்கள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக, நம்பிக்கையற்ற இருள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக உமக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் நமக்கும் அவரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிற ஆசீர்வாதங்கள், விடுதலை எல்லாம் நமக்கு பூரணமாக வெளிப்படுத்தப்படவில்லை. நம்முடைய உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, மற்றவர்களுக்கோ வெளிப்படுத்தப்படவில்லை. அது தேவன் மாத்திரமே அறிவார். நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. நாம் யோசித்து பார்ப்போம். நாம் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்த நாளில ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளெல்லாம் நிறைவேறிக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிக்கிறது. அவைகளை காட்டிலும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் அல்ல, அவர் கொடுக்காத வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் பக்தியோடும் பயத்தோடும் தேவ பயத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் வாழும்போது, நம்பிக்கையோடு வாழும்போது ஆண்டவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியத்தையும், அற்புதத்தையும், அதிசயத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கு தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்றே நம்மை பார்த்து கேட்கிறார். எதை வேண்டுமானாலும் ஆண்டவர் செய்யலாம். எண்ணுகிறதுக்கு, வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையா தேவனுடைய ஜனமே, இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள், காத்திருப்பது வீணல்ல. வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். காத்திருப்பது, மனிதனுக்கு காத்திருப்பது ஒருவேளை ஏமாற்றத்தை அளிக்கலாம். வாக்கு தத்தத்தை சொன்னவர்கள், வாக்கு கொடுத்தவர்கள் மாறி போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. நாம் சோர்ந்து போக வேண்டாம். காத்திருப்பது வீண் அல்ல. ஜெபத்துல ஆண்டவருக்காக காத்திருப்போம். குடும்பமாக பயபக்தியாக ஆண்டவருக்காக காத்திருப்போம், வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு இன்றும் நாளையும் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி பரியந்தம் ஆண்டவர் நமக்காக புதிய புதிய காரியத்தை, ஆசீர்வாதங்களை செய்து நம்மை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவனே, உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை அளவில்லாமல் தாரும் ஆண்டவரே. எண்ணுகிறதுக்கு, வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஆசீர்வாதத்தை,
உமக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு கட்டளையிடும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.